அஸ்ஸலாமு அலைக்கும். சமைக்கணும். இப்போது காலிஃப்ளவரும் காளான் கொஞ்சம் ஒரு சின்ன கிரேவி மாதிரி புதுசாக ட்ரை பண்ணுறோம். அதுக்கு காலிஃப்ளவரை சுடுதல் போடுறது சுடுதல் வச்சாச்சு. காலிஃப்ளவரை கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது இப்போ வெந்நீரில் போட்டு எடுத்துடலாம். ஓகே, காளானை உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இதை இப்போ குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணணும். ஓகே, இப்போ காளானை சின்ன சின்ன பீஸாக வெட்டலாம். ஓகே, அடுத்து சுடுதண்ணி சூடு வந்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு சின்ன பொக்கிஞ்சில் மாற்றி வச்சுருக்கேன். அதை சூடு வந்தோடனே காலிஃப்ளவரை அதை போட்டு நம்ம வேக வச்சு அதை எடுத்துடலாம். இதுதான் ஃபஸ்ட் டைமு. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இந்த பவுலில் போட்டுருவோம். வெந்நீர் சூடு வந்துருச்சு. இந்த காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு அந்த வெந்நீரை ஊற்றி நம்ம அதை சரி பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டாச்சு. கொஞ்சம் சூடு வரட்டும். வந்தோடனே ஊற்றிடலாம். 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்துருக்கோம். இதில் வந்து ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தாளிக்க போட்டுட்டு பாக்கி இந்த 3 வெங்காயத்தையும் 3 தக்காளியும் நம்ம கிரேவிக்கு கிரைண்ட் பண்ண போகிறோம். இது வந்து கிரேவி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால இவ்வளோ, இல்லாட்டி 2 தக்காளி கூட போதும். கிரேவி நிறையா வைக்கிறதுனால 3 தக்காளி 3 வெங்காயம் அடிச்சுட்டு ஒரு தக்காளி வந்து தாளிக்க போகிறோம். தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம வந்து காலிஃப்ளவரில் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படி நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம். ஏன்னா இல்லை குட்டி குட்டி புழு இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அது செத்துரும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு கான்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். காளானை வந்து சும்மா நம்ம கிரேவி மாரி வச்சு இது பொரிச்சு இதை தூக்கி அதில் சேர்த்து இது பண்ணுவோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது முறையில் பார்ப்போம். இந்த ஒரு வெங்காயத்தை நம்ம தாளிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கி 3 அடித்து நம்ம பியூரியாக கிரேவியில் நம்ம சேர்த்துக்கலாம். இதை மட்டும் கொஞ்சம் நீல வாக்கில் கொஞ்சம் பொடிசாக அரிஞ்சு தனியாக ஆட் பண்ணிக்கலாம். பெரிய பெரிய பீஸாக இதை கட் பண்ணி வச்சோம். ஏன்னா மிக்சியில் அடித்து போகிறதுனால ரொம்ப நைஸாக அறியணும் அவசியம் இல்லை. அதனால் கொஞ்சம் பெருசாக நம்ம அடிக்கிறது தான் நம்ம பெருசாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து சுடுதல்லேருந்து எடுத்துகிட்டு ஃபில்டரில் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இனிமேல் மசாலா போட்டு பரட்டி அதுக்கப்புறம் பொரிச்செடுக்கணும். பியூர் ஆயிடுச்சு. இப்போது நான் 2 அடுப்புலையும் 2 பாத்திரத்தை வச்சு வந்து கிரேவிக்கு இது காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கிறது ஆயில் ஊற்றி இது பண்ணுறோம். ஓகே, பொரிச்சு எடுக்க தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஸ்டவ் வச்சாச்சு.
காலிஃப்ளவர் பொரிச்செடுக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த 2 அடுப்பையும் ஆன் பண்ணியாச்சு. ஒன்று கிரேவிக்கு, ஒன்று காளான் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. வாங்க சொல்லிட்டாங்க. இனிமேல் இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வேலை முடிக்க வேண்டியது. ஓகே, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுருக்கணும். பட்டை போட்டுட்டு இங்கே ஆயில் சூடு வந்துச்சு. அதனால் நம்ம இப்போ காலிஃப்ளவர் அதில் போட்டுருக்கோம். பானி போடலாம். நம்ம காளானில் போடுறதுனால ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை. கொஞ்சம் ஆயிலில் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போதும். இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு எடுத்து வந்துடும். ஏன்னா இவ்வளோ போட்டு எடுக்கணும். இப்போ வதங்கணுன்னா இந்த பியூரில் ஊற்றி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிட்டோம். ஓகே, எடுத்து வேண்டியதான். இப்போ பியூரியா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து சுண்டணும். அதுக்குள்ளே நம்ம அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒன்றா சீக்கிரம் போட்டு கொஞ்சம் அடுப்பை ஹீட்டில் வச்சு பொரிச்சு அள்ளிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணுவோம். இப்போ இந்த தக்காளி பியூரியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டிடுச்சு. இதுக்கு மேலே மசாலா எல்லாம் போடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இது வந்து பிரியாணி மசாலா, சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன், 2 ஸ்பூனு. நம்ம சிக்கன் கிரேவிக்கு போடுற மாதிரி எல்லா மசாலாவும் போட்டாச்சு. நம்ம சிக்கன் கிரேவிக்கு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு போட்டு வெங்காயம் தக்காளியை அரைக்காமல் போடுவோம். இதில் அரைச்சி கிரேவிக்காக இதை அரைச்சி போட்டிருக்கோம். கொஞ்சோன்னு வீட்டில் உள்ள கறி மசாலா போட்டுட்டு கொஞ்சம் தயிர் விட்டு கிளறணும். அது 2ஐயும் போட்டுட்டு நான் காளானை போடும்போது நான் பண்ணுறேன். இன்னும் காலிஃப்ளவர் இதுவும் இன்னும் ஒன்றே ஒரு இருக்குது. அதோட இது காலிஃப்ளவர் முடியும். தயிரும் கறி மசாலா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு போட்டல அந்த ஸ்பூனில் போட்டிருக்கேன். இது 2ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்தது நம்ம காளானை கொட்டி வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போடலாம். அதனால் கொஞ்சம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். லாஸ்ட் ஒரு இது இருக்குது. அதே கொஞ்சம் காலிஃப்ளவர் வேலை முடிஞ்சிச்சு. கிரேவி ரெடி ஆகுங்க. அதை போட்டு வந்துருக்கோம். ஓகே, இப்போது காளானை போட்டுடலாம். இப்போ காளானை நம்ம போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி இதையும் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மசாலாவில் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம லிக்விட் மாதிரி ஆகிக்கலாம். ஓகே, இதில் வந்து கொஞ்சோண்டு சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு, இது க்யூப்பில் ஒரு பாதி இந்த இதையும் ஆட் பண்ண போகிறேன் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக. ஏன்னா காளான் எப்படி இருக்கும், சிக்கன் ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு இதாக இருக்குமான்னு தெரியல. ஸோ இதை போட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா
கிடைக்கும் டேஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால போடுறேன். சில பேர் சொல்கிறாங்க ரொம்ப காஸ்ட்லியாக சமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. இது வந்து இந்த கியூப் வந்து 20 ரூபான்னு கிடைக்கிது. வெளிநாட்டிலேருந்து வரவங்க வீட்டில் கொஞ்சம் இருக்கும் இந்த இது. 2வது இது வந்து சோயா சாஸ் 20 ரூபா பேக்கெட்லேயும் இப்போ வந்திருக்கு. டொமேட்டோ சாஸும் அதே மாதிரி கெச்சப்போ டொமேட்டோ சாஸு 2ல எதை யூஸ் பண்ணலாம். அதுவும் 20 ரூபா பேக்கெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அது வாங்கினா ஒரு 3 தடவை நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக சமையல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு 3 தடவை 4 தடவை நம்ம ரெடி. இந்த கிரேவியும் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வாட்டர் தண்ணியை ஊற்றி ஆட் பண்ணி கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சுட்டு இந்த பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவரை அதில் போட்டுருலாம். ஓகே, இது வந்து டவுன் பில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியாணி சோறு தால் சோறு இதெல்லாம் நம்ம போடுறதுக்கு அது போட்டால் நல்லா மனமாக இருக்கும். அது போட்டாச்சு. அடுத்து மல்லி புதினா போட்டுட்டு இந்த இருக்க காலிஃப்ளவர் கொட்டிடலாமா? கொட்டியாச்சு. அடுப்பு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி இருக்குது? சூப்பராக்கா. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். காலிஃப்ளவர் அந்த காளான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஆறட்டும். இதில் இனிமேல் லாஸ்ட்டில் மல்லி புதினா மட்டும் வந்து போட்டுட்டு முடிஞ்சு காலிஃப்ளவர் காளான் கிரேவி ரெடி. ஓகே, இந்த டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் உண்மையிலே 75% சிக்கன் குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது. அதாவது சிக்கனு மட்டனு ஃபிஷ் வச்சு நம்ம கிரேவி நிறையா செஞ்சது. இந்த மாதிரி வெஜிடபிளை புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கையும் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டாக மல்லி புதினா போட்டு தேங்க்யூ வாட்சிங். ஓகே.